வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். இந்த வீடியோல சிஜிஎல் 2023ல கேட்ட ஹிஸ்டரியோட பார்ட் 3. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணினோம். ரெண்டுலயும் சேர்த்து 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணினோம். இந்த வீடியோல ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். அப்ப கம்ப்ளீட்டா என்னன்னா 75 கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம் அப்படின்னா என்ன மீனிங்? 75 சாப்டர் நம்ம வந்துனா நம்மளால ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு டாபிக்ஸா ரிவைஸ் பண்ணும்போது அதோட ரிவிஷனாவே யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, who among the following was the author of Indica, an account of India under the reign of the Mauryan dynasty? இந்த கொஸ்டின் 19th ஜூலை 2023 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினையும் எந்த ஷிஃப்ட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடும். அதோட சேர்த்து கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல அப்லோட் பண்ணிருக்கேன். அதை நீங்க லாஸ்ட் மினிட் ரிவிஷனா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல என்னன்னா மௌரியன் டைனஸ்டி அப்படின்னு சொல்றாங்க. மௌரியன் டைனஸ்டி ரிலேட்டடா இது 4th கொஸ்டின்ஸ் சிஜில கேட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா மௌரியன் டைனஸ்டி ரிலேட்டடா நம்ம ரிவைஸ் பண்ணணும். அதுதான் இந்த கொஸ்டின் வந்து லேர்னிங், ரைட்டா? சரி, இப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா மெகஸ்தீனிஸ். இவர் ஆல்ரெடியே நம்ம பார்ட் 2ல லேர்ன் பண்ணிப்போம். எப்ப லேர்ன் பண்ணிப்போம்னா சந்திரகுப்தா மௌரியா அவரோட பீரியட்ல தான் இந்த மெகஸ்தீனிஸ் வந்து ஒரு கிரீக் அம்பாசிடர் உள்ள வந்திருப்பாரு. இவர் யாரு அனுப்பியிருப்பானா செலக்கஸ் நிக்கோடர். இவர் யாரு அப்படின்னு பார்த்தா அலெக்சாண்டர் ஆஃப் த கிரேட் அவரோட ஒன் ஆஃப் த ஜெனரல். எப்ப அலெக்சாண்டர் இறக்குறாரோ அப்ப ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஹிஸ் எம்பையரை வந்து இவர் வந்து கண்ட்ரோல் எடுத்துறாரு. இவரோட இதுல அனுப்புனது யாரு? மெகஸ்தீனிஸ். அவர் எங்க வந்திருப்பாருன்னா சந்திரகுப்தா மௌரியோட கோர்ட்டுக்கு வந்திருப்பாரு. இவர் வந்து ஒரு கிரீக் அம்பாசிடர். இவர் எழுதின புக் தான் என்னன்னா இண்டிகா. இதுதான் இந்த கொஸ்டின் நம்ம லேர்னிங், ரைட்டா? இப்ப இந்த இண்டிகா புக் வந்து சிக்னிபிகன்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் இந்தியா. அதுவும் பர்டிகுலரா சந்திரகுப்த மௌரியன் பேர்ல எந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்லயும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட். இதோட நான் அடிஷனலும் கொடுத்துருக்கேன். அதாவது ஏன்ஷியன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் புக்ஸ் அண்ட் அதோட ஆதர். அர்த்த சாஸ்திரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது யார் எழுதுனா? சாணக்கியா, அவர் வந்து கௌட்டல்யா. இவர் தான் என்ன சந்திரகுப்த மௌரியா நிறைய டைனஸ்டியை வந்து வின் பண்றதுக்கு காரணமே இந்த சாணக்கியா அண்ட் கௌட்டல்யா. இது வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து புத்த சரிதா. புத்த சரிதா எழுதுனது அஸ்வகோஷா. இது என்னன்னா பயோகிராபி ஆஃப் வந்து புத்தா. இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து அஸ்தயாகி. இதுவுமே நம்ம வந்து பார்ட் 1ல பார்த்துருந்தோம். கொஸ்டினா கேட்டுருந்தோம். அஸ்தயாகி வந்துன்னா பணினி. இது என்னன்னா கிராமர் ஆஃப் சான்ஸ்கிரிட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் பார்த்தோம் ஐன் இ அக்பரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அபுல் ஃபசல் எழுதுன யாரோட ரிலேட்டட்னா ரெயின் ஆஃப் அக்பர். அக்பரோட பீரியட்ல எப்படிலாம் அந்த சொசைட்டி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகல் எம்பரை பத்தி டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நம்மளுக்கு அப்கமிங் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? மௌரியன் டைனஸ்டி, அதுவும் சந்திரகுப்தா மௌரியல யாரு வந்திருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா கிரீக் அம்பாசிடரான மெகஸ்தீனிஸ். அப்ப கரெக்டான ஆப்ஷன் ஆன்சர் டி, மெகஸ்தீனிஸ் அப்படின்னு வரும், ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின். லார்டு கர்சன் டிக்ளேர் த பார்ட்டிஷன் ஆஃப் டேஷ் இன் 1905. நம்ம 1905 அப்படின்னு இருந்தாவே பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை யாருமே மிஸ்டேக் பண்ண மாட்டோம். இதுல நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் எதுவுமே பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லாரும் இதை வந்து ரைட்டா போடுவாங்க. அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? டி, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். இப்ப இந்த கொஸ்டினா பேஸா வச்சு நம்ம என்ன பண்ணினா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். இப்ப பெங்கால் பார்ட்டிஷன் பீரியட்ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் நடந்துன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனுக்காக என்ன பண்ணிடுவோம்னா நாங்க பெங்கால் வந்து உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரிஜினல் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெங்கால் தான் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கான ஒரு ஹாட் ஸ்பாட்டா இருந்திருக்கும். அதை உடைக்கணும்னு சொல்லி பண்ணதுதான் என்னன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பண்ணிருப்பாங்க. இது எப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க? ஜூலை 1905ல இருக்கான். என்போர்ஸ் பண்ணது அக்டோபர் 1905. இது எல்லாமே ஞாபகத்துல வச்சுக்கேன். அந்த இயர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து 1905ல என்ன செஷன்னா காங்கிரஸோட பனாரஸ் செஷன் இருக்கும். அதை ஹெட் பண்றது வந்து ஜி.கே. கோகலே. சம்டைம்ஸ் கேட்பாங்க பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் டைம்ல யார் வந்து காங்கிரஸ் செஷனை ஹெட் பண்ணான்னு கேட்பாங்க. அது வந்து ஜி.கே. கோகலே. 1906 இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா கல்கத்தா செஷன்ல தான் 4 ரிசல்யூஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்னு சுவராஜ், இன்னொன்னு சுதேசி, இன்னொன்னு பைகாட் அண்ட் வந்து நேஷனல் எஜுகேஷன். இதை யார் ஹெட் பண்ணிருப்பானா தாதோபாய் நாரோஜி வந்து ஹெட் பண்ணிருப்பாரு. இது வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து 1907ல சூரத் ஸ்பிளிட் நடக்கும். ஏன்னா சூரத் ஸ்பிளிட் வந்து ரொம்ப ரொம்ப இது. அதோட ஹெட் பண்ணது ஏன்னா ராஜ் பெகாரி கோஷ். இல்லைன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்டும் மாடரேட்டும் வந்து டிவைட் ஆகுங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தா இந்த சூரத் செஷன் அப்ப வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டோட ஒரு ஹெட் வந்து வரணும்னு நினைப்பாங்க. பட் என்னன்னா மாடரேட்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணதுனால அந்த இடத்துல ஒரு ஸ்பிளிட் வந்திருக்கும். இது வந்து நான் வச்சுக்கலாம். இப்ப யாரெல்லாம் சுதேசி மூவ்மெண்டோட லீடர் அப்படின்னு பார்த்தோம்னா காலகங்காலத்துல பூனா அண்ட் பாம்பே வந்து ஹெட் பண்ணிருப்பாரு. அடுத்து சயித் ஹதர் ரசா வந்து டெல்லியை ஹெட் பண்ணிப்பாரு. அது சிதம்பரம் பிள்ளை பேர்லயே இருக்கு. மட்ராஸ் ஹெட் பண்ணிப்பாங்க. லாலா லஜ்பத் ராய் பஞ்சாப். இந்த சுதேசி மூவ்மெண்ட்ல தான் லால், பால், பால் இந்த 3 பேர் வந்திருப்பாங்க. அதாவது லாலா லஜ்பத் ராய், பாலகங்காதர பிபின் சந்திரபால். இந்த 3 பேர் ரொம்பவே வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரூல்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இதே பீரியட்ல என்னன்னா மார்லிமெண்ட் ரிஃபார்ம் 1909ல வந்திருக்கும். இதுதான் செப்பரேட் எலெக்டோரேட் ஃபார் முஸ்லீமுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பார்ட்டிஷனை வந்து என்னன்னா இல்ல நாங்க பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அனுல் பண்ணிருப்பாங்க.
இது எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி தர்பார் 1911 நடக்கும்போது அதுல நிறைய அகைன்ஸ்ட் வந்திருக்கும். அப்ப என்ன பண்ணிருப்பாங்க 1912ல ஓகே கல்கத்தால இருந்து டெல்லிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்ட்டிஷன் அனோல் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இந்த பார்ட்டிஷன் பெங்கால் வந்து வந்தோடனே சுதேசி மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சுதேசி மூவ்மெண்ட் வர்றதுக்கு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் மட்டும் காரணமா இருக்காது. அதுக்கு முன்னாடி இருந்த பாலிசி ஆஃப் வந்து கர்சனமே இருக்கும். அது என்னன்னா கல்கத்தா கார்பரேஷன் ஆக்ட். இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா லோக்கல் கவர்மெண்ட் ரைட்ஸை வந்து இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. அதுதான் அந்த மிகப்பெரிய விஷயம் இருக்கும். அடுத்து அபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இந்திய யூனிவர்சிட்டி ஆக்ட். இந்தியா யூனிவர்சிட்டி ஆக்ட் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்ட் அண்டர் கண்ட்ரோல் வந்து என்னன்னா இந்திய யூனிவர்சிட்டி உள்ள கொண்டு வராங்க. அதே மாதிரி பெங்கால் பார்ட்டிஷன் இது எல்லாமே கர்சன் பீரியட் நடந்து இதுவுமே இம்பார்ட்டன்ட். அப்படி பார்த்ததுனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். பெங்கால் இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கொஸ்டின். Which one of the following was one of the first country to use iron for manufacture of weapons as early as 1700 BC இருக்குல்ல. இந்த கொஸ்டின் ஏன் டஃப்னு சொல்றேன்னா நம்மளுக்கு தெரியும் வேதிக் பீரியட்ல என்ன பண்ணிருப்பானா அயன்லாம் யூஸ் பண்றது லேட்டர்லாம் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி எதுவுமே வந்து அயன் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கண்ட்ரின்னு சொல்றாங்களே இதெல்லாம் நம்ம எப்படி ஞாபகத்துல வச்சுக்கிறேன். அதனாலதான் இது இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன சொல்றாங்கன்னா ரொமானியான்னு சொல்றாங்க. இந்த ரொமானியா வாஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு யூஸ் அயன் ஃபார் மேனுஃபேக்சரிங் வெப்பன். இந்த பீரியட் வந்து 1700 BC. ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான்னு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் ஏ ரொமானியா அப்படின்னு வரும். சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது ரிப்பீட்டேட்டிவ் கொஸ்டின். ராமகிருஷ்ணா கோபால் பந்தேர்கர் அண்ட் மகாதேவ் கோவிந்த் ரானடே, அதாவது ஆர்ஜி பந்தேர்கர் அண்ட் வந்து எம்ஜி ரானடே ரெண்டு பேரும் கொடுத்து carry out their work of religious reform in Maharashtra through which one of the following organization? இது நம்ம பார்ட் ஒன்ல என்னன்னா இந்த ஆர்ஜி பந்தர்கர் ரிலேட்டடா படிச்சிருந்தோம். பாருங்களேன் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டேட்டிவ் ஆகிட்டே தான் இருக்கு. ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வேணும்? பிரார்த்தன சமாஜ். பிரார்த்தன சமாஜ் ஆல்ரெடி பார்த்தோம். பிரம்ம சமாஜோட ஒரு ஆஃப் ஷூட் தான் வந்து பிரார்த்தன சமாஜ். பிரம்ம சமாஜ் யாரு? ராஜாராம் மோகன் ராய் வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாரு. இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டாம் இந்த பிரார்த்தனா சமாஜை இன்ட்ரோடியூஸ் பண்றது வந்து பாம்பேல ஆத்மாரம் பண்டுராங் பண்ணிருப்பாரு. இவங்களோட அசோசியேட்டா இருக்கிறவங்க தான் ரெண்டு பேரும். ஒன்னு வந்து எம்ஜி ரானடே, இன்னொன்னு ஆர்ஜி பந்தர்கர். எம்ஜி ரானே ரிலேட்டடா இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டியுமே ஆல்சோ வந்து இவர் தான் ரன் பண்ணிருப்பாரு. இது வந்து இம்பார்ட்டன்ட். இதோட அடிஷனலா நமக்கு வந்து ஆப்ஷன் இருந்தது ஆத்மியா சபா அப்படின்னு இருந்தது. இந்த ஆத்மிய சபா 1815லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கன்சிடர் த பிகினிங் ஆஃப் மாடர்ன் ஏஜ் இன் கல்கத்தா. ஏன் இதை சொல்றாங்கன்னா இந்த பிளேஸ் ஃபார் டிபேட் அண்ட் டிஸ்கஷன் எது ரிலேட்டடா பேசுவாங்க? பிலாசபிக்கல் டாபிக், அதே மாதிரி சோசியல் ரிஃபார்ம் பண்றதுனால. அப்ப என்ன சொல்லணும் ஃபர்ஸ்ட் நியூ திங்கிங் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா கொல்கத்தால 1815 ஆத்மிய சபால ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தோம் தியோசபிக்கல் சொசைட்டி. தியோசபிக்கல் சொசைட்டில ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் 1875 மேடம் ஹெச்பி பிளவட்ஸ்கியும் அதே மாதிரி வந்து ஹெச்எஸ் கோல்கட் இவங்க நியூயார்க்ல வந்து ஃபவுண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா 1882 அடையாருக்கு வந்து என்னன்னா கேபிட்டல ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நியூயார்க்ல அவங்கள தடை பண்ணதுனால. இந்த தியோசபிக்கல் சொசைட்டி இந்தியா யாரால ஃபவுண்ட் பண்ணப்படுச்சா அன்னி பெசன்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோம்னா பிரம்ம சமாஜ். பிரம்ம சமாஜ் ஆல்ரெடி சொன்னதான் ராஜாராம் மோகன் ராய் 1828 பண்ணிருப்பாரு. இதுல மூட நம்பிக்கை ரிலேட்டடா ஐடல் ட்ரீ சாக்ரிஃபைஸ் ரிலேட்டடா என்னன்னா ப்ராகிபிட் பண்ண பார்ப்பாங்க. அதே சேம் டைம் வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ண பார்ப்பாங்க. ரிலிஜியஸ் ஏதாவது வந்து மூட நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதையும் கிரிட்டிசைஸ் பண்ணி மக்கள் வந்து மாறணும். அபாலிஷன் ஆஃப் சதிக்குமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் யார் பிளே பண்ணிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜ்ல இருக்க ராஜாராம் மோகன் ராய். இது ஜஸ்ட் வந்து ரொம்ப பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரிலேட்டட் நிறைய கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், இப்பயும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ரெண்டு பேரும் இது ரிலேட்டடா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனா சமாஜ். அதனால ஆன்சர் ஏதா வரும். சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஹிந்து சுவராஜ் ஆர் இந்தியன் ஹோம் ரூல் இஸ் ரிட்டன் பை விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு இருக்கலாம். இதுல என்னன்னா புக்ஸ் அண்ட் ஆதர், அதுவும் மோஸ்ட்லி ரெண்டு விதமா சொல்லுவாங்க. ஒன்னு ஏன்ஷியன் புக்ஸ் அண்ட் ஆதரும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அதே சமயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட இந்திய நேஷனல் மூவ்மெண்ட்ல இருக்கிற ஃப்ரீடம் ஃபைட்டரோட புக்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதையும் லேர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா ஹிஸ்டரியில இது ரிலேட்டடா தான் கொஸ்டின்ஸ் வந்து புக் அப்படின்னா இது ரெண்டுல தான் கேட்கறாங்க. இப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா மகாத்மா காந்தி. ஏன்னா இவர் தான் ஹிந்து ஸ்வராஜ் புக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பாரு. எந்த இயர்னா 1909. இந்த புக்ல அவர் என்ன சொல்லுவாருன்னா பிரிட்டிஷ் ரூல் இந்தியாவில இருக்கிறதுக்கு காரணமே கோஆபரேஷன் ஆஃப் இந்தியன் தான். அதே மாதிரி இப்பயும் சர்வைவ் ஆகுறது அந்த கோஆபரேஷன் இருக்கிறதுனாலதான். எப்ப அந்த கோஆபரேஷன் வந்து போதோ அப்ப பிரிட்டிஷ் ரூல் எண்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு மக்களை வந்து என்னன்னா பிரிட்டிஷ் ரூலுக்கு அகைன்ஸ்டா பண்ணுவாரு. எப்ப நம்ம பிரிட்டிஷ் ரூலுக்கு அகைன்ஸ்டா போறோமோ நம்மளுக்கு வந்து சுவராஜ் இண்டிபெண்டன்ஸ் வந்துரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆண்டர் ஹிந்தி சுவராஜ் ஆர் இந்தியன் ஹோம் ரூல் யாரோட புக் அப்படின்னு பார்த்தா மகாத்மா காந்தி. அதனால ஆன்சர் பி தான் வரும். சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். அமத்திய இந்த சப்தங் தி ஏரியா ஆஃப் கௌட்டல்யம் டினோட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். இதுவும் மௌரியன் டைனஸ்டிக்கான கொஸ்டின் தான். ஏன்னா கௌட்டல்யா எங்க படிப்போம்?
மௌரியன், சந்திரகுப்த மௌரியன்ல இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பிலாசபர் தான் யாருன்னா கௌட்டில்ய. இவருக்கு பேர் இன்னொரு பேர் சாணக்கிய அப்படின்னு வரும். இப்ப அவர் சொன்ன ஒரு தியரி தான் சப்தங் தியரின்னு சொல்லுவாங்க. அதுல அமர்த்தியா அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். இதுக்கு மீனிங் என்ன? அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப சப்தங் தியரி ரிலேட்டடா ஒரு வாட்டி வந்து ரிவைஸ் பண்ணலாம். இதுல இம்பார்ட்டன்ட்னா 7 எலிமெண்ட்ஸ் டு ரூல். அதாவது ஒரு நாட்டுல ஒரு ஆட்சி அமையணும் அப்படின்னா இந்த 7 எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு கிங் இருக்கணும். அதாவது ஏன்ஷியன்ட் டைம். இப்ப நீங்க கனெக்ட் பண்ணாதீங்க, அது ஏன்ஷியன்டோட கனெக்ட் பண்ணுங்க. கிங் இருக்கணும். கிங்னா என்ன? ராஜா தேவைன்னு சொல்லுவாங்க. அடுத்து செக்ரட்டரி. செக்ரட்டரினா அமர்த்தியா. அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டெஃபினட்டா தேவைன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து டெரிட்டரி. டெரிட்டரிக்கு என்ன? ஜனபாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபோர்ட். ஃபோர்ட்னா என்ன? துர்கா. துர்கா ஃபோர்ட் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து ட்ரெஷர். அவங்களுக்கு வளங்கள் தேவை. அது வந்து கோஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆர்மி. சேனா. சேனாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஆர்மியோட ஹெட்டை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சேனாதிபதி. இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா மித்ரா. ஏன் இந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து என்னன்னா சப்தங் தேர்ல ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதாவது இப்ப ஏ இருக்காங்க, அதே மாதிரி பி இருக்காங்க, அதே மாதிரி சி இருக்காங்க. இப்ப ஏயும் பியும் சண்டை, பியும் சியும் சண்டைனா இந்த ஏசி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கணும். அதாவது எனிமியோட எனிமீஸ் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த இடத்துல கான்செப்ட். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன? கேட்ட கேள்வி வந்து அமர்த்தியா. அமர்த்தியா மீன்ஸ் என்ன அப்படின்னா மினிஸ்டர் வரும். அதனால ஆன்சர் பி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். அப்துல் ராஸ் envoy from Persia came to விஜயநகர் டியூரிங் த ரீன் ஆஃப் ஹூஸ் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கலாம். இல்ல விஜயநகர் ரிலேட்டடா ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டாங்க சிஜிஎல்ல. இப்ப என்ன விஜயநகர் எம்பையர் ரிலேட்டடா நம்ம வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணணும். அதுதான் இந்த கொஸ்டின் வந்து லேர்னிங். இல்ல இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோம். விஜயநகர கிங்டம் அப்படி பார்த்தாவே 4 கிங்டம் வரும். அதுல ஃபர்ஸ்ட் சங்கமா, அடுத்து சலுவா, அடுத்து துளுவா, அடுத்து வந்து அரவிடு. இல்ல ஃபர்ஸ்ட் டைனஸ்டி வந்து கொஞ்சம் இன்டெப்த் பார்ப்போம். ஏன்னா கொஸ்டின் அதுல தான் கேட்டிருந்தாங்க. சங்கமா டைனஸ்டி அப்படின்னு வந்தாவே ஹரிகரா புக்கா ஞாபகத்துல ஒண்ணு. ஏன்னா இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் விஜயநகர் கிங்டம். இவர் பீரியட்ல வந்த டிராவலர்னா இவன் பட்டுட்டா. அவர் வந்து மொரோக்கோ நாட்டை சேர்ந்தவர். அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தா தேவராயா டூ. இவரோட டைம்ல வந்த டிராவலர் பேர் வந்து அப்துல் ராஸ் பெர்ஷியா. அப்ப கேட்ட கேள்வி என்ன? அப்துல் ராஸ் வந்து ஒரு பெர்ஷியன் டிராவலர் வந்த டைம் வந்து எந்த கிங் தான் கேட்டிருந்தா அப்ப தேவராயா டூ அப்படின்னு ஒரு ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் டி தேவராயா டூ அப்படின்னு ஒரு ரைட்டா. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். மகாத்மா காந்தி ரிட்டர்ன் டு இந்தியா ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா ஏன் அப்படின்னு இருக்குல்ல. இப்ப காந்தி ரிலேட்டடா இனிஷியலா என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் நடன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். இல்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா அவரோட பிறந்த நாள் தான் 2 அக்டோபர் 1869. ஏன்னா போர்பந்தர் குஜராத்ல பிறந்திருப்பாரு. 1915 இதுல என்னன்னா பேக் டு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருப்பாரு. 9th ஜனவரி 1915. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்ததுக்கு அப்புறம் என்ன 1916 ஒரு வருஷம் வந்து பாத யாத்திரை இந்தியா ஃபுல்லா போயிருப்பாரு. போனதுக்கு அப்புறம் 1917 சத்தியகிரகா ஸ்டார்ட் பண்ணுவார். அது சம்பாரன் சத்தியகிரகா. இது யாரு இன்வைட் பண்ணிருப்பாங்க? ராஜ்குமார் சுக்குலு. இதுவுமே இம்பார்ட்டன். சம்டைம்ஸ் இதையுமே கேட்கிறாங்க. இந்த சத்தியகிரகா எதுக்கு அகைன்ஸ்ட் அப்படின்னா தின்கத்தியா சிஸ்டம்க்கு அகைன்ஸ்டா வந்துன்னா ஸ்டார்ட் பண்ண ஒரு ஈவெண்ட் தான் சம்பாரன் சத்தியகிரகா. அடுத்து 1918 2 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஒன்னு அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். இது அனுசுயா சாராபாய் வந்து இன்வைட் பண்ணுவாங்க. அடுத்து கேதா சத்தியகிரகல சர்தார் வல்லபாய் பட்டேல மீட் பண்ணுவாரு. அப்பதான் காந்தி பட்டேலுக்கு என்னன்னா சர்தார் அப்படின்னு சொல்லுவாரு. இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 மாண்டோகு செம்ஃபோர்ட் ரிஃபார்ம் உள்ள வரும். அடுத்து 1990 என்ன ரவுலட் ஆக்ட் வந்து என்னன்னா உள்ள வரும். இதுக்கு அகைன்ஸ்டா லவுடட் சத்தியகிரகா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்து 1920 பார்த்தோம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். இதுல 2 இருக்கும். ஒன்னும் ஜாலியன் வாலாபாக் வந்து என்னன்னா 1919 நடக்கும். கிலாஃபட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டையும் கலெக்ட் பண்ணி ஒரு ஆர்கனைஸ்டா பண்றதா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவார்னா 1922 பிகாஸ் ஆஃப் சௌரி சௌரா இன்சிடென்ட். அதனால என்ன நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் சஸ்பெண்ட் ஆகும். இது எல்லாமே என்ன காந்தியோட இனிஷியல் பீரியட் நடந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் காந்தி எப்ப ரிட்டர்ன் பண்ணி வந்திருப்பாருன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஜனவரி 1915. அதனால ஆன்சர் ஏ தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். அகைன் நேஷனல் மூவ்மெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின் தான். இந்தியா ஹவுஸ் a revolutionary organization was established by சயாம்ஜி கிருஷ்ணவர்மா இன் டேஷ் ஃபார் த ஸ்ப்ரெட் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம். இப்ப இந்த ரிவல்யூஷனரி ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாகவும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அப்ப என்ன இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ரிலேட்டடா படிக்கிறோம் அப்படின்னா இந்த ரிவல்யூஷனரி ஆர்கனைசேஷன் என்னெல்லாம் இருந்துச்சு அது எல்லாத்தையும் நம்ம ரிவைஸ் பண்ணும். அது இந்த மாதிரி கொஸ்டின் வந்து லேர்னிங் ரைட்டா. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? லண்டன் வரும். ஏன்னா சிஎம்ஜி கிருஷ்ணவர்மா இவர் ஒரு ஸ்காலர், லாயர் அண்ட் வந்து சிக்னிபிகன்ட் ஃபிகர் இன் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இவர் இந்தியா ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன்ல வந்து என்னன்னா ஓபன் பண்ணியிருப்பாரு. இன் இயர் ஆஃப் வந்து 1905. இந்த இது இனிஷியலா என்ன இருக்குன்னா ஹாஸ்டல் ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்டா தான் வந்து யூகே லண்டன்ல இருக்கும். பட் இது ஜஸ்ட் வந்து ஒரு ஹாஸ்டல் கிடையாது. அதுக்கு போல என்ன சென்டர் ஹப் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம். ஏன்னா அங்க ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஹாஸ்டல்ல தங்குறாங்கன்னா
அவங்ககிட்ட வந்து புக்ஸ் கொடுத்து அதே மாதிரி டிஸ்கஷன் பண்ணி இந்த மாதிரி இந்தியன் நேஷனலிசம் ரிலேட்டடா அவங்ககிட்ட என்னன்னா மென்டலி வந்து அவங்கள ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் லண்டன்ல தான் இவர் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாரு. ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஆர்ட் ஆஃப் டெக்கரேஷன் கால் பியட்ரா. பியட்ரா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. அதாவது ஒரு ஸ்டோன்ல யாராவது டிசைன் அழகா பண்ணாங்கன்னா அதான் என்ன சொல்லுவாங்கன்னா பியட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரோட பீரியட்ல ரொம்ப ஃபேமஸா இருக்குன்னா முகல் பீரியட்ல. ஏன்னா முகலோட டைம்ல தான் நிறைய ஸ்டோன்ஸ், மார்பிள், ரொம்ப ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் பியட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. பிகம் பாப்புலர் டூரிங் ஹூஸ் ரெயின் அப்படின்னு கேட்கறாங்களே. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஸ்டோன் அப்படின்னு வந்தாவே அதிகமா யாரும் யூஸ் பண்ணாம ஷாஜகான். ஏன்னா தாஜ்மஹால் இந்த மாதிரி நிறைய கட்டியிருப்பாரு. அப்ப அந்த ஸ்டோன்ல நிறைய டிசைன்ஸ் வந்து பண்ணுவாங்க. செமி ப்ரிசைஸ் ஸ்டோன்ல யாராவது இன்ட்ரிகேட் ஆர்ட் ஃபார்ம் வந்து பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் தான் என்ன? பியட்ரா சொல்லுவாங்க. அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஷாஜகான். ஏன்னா ஷாஜகான் தாஜ்மஹால் எல்லாம் வந்து நிறைய விதமான வந்து இந்த இன்ட்ரிகேட் ஃபார்ம் வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப பண்ணிக்கலாம். இதோட அடிஷனலா என்ன? அதர் ஆப்ஷன்ல நம்மளுக்கு ஜஹாங்கீர் இருந்தது. ஜஹாங்கீர் அப்படின்னு வந்தாவே பெயிண்டிங்கை வந்து ஒரு பேட்டர்னைஸ் பண்ணியிருப்பாரு. இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து செர்சாஷூரி யார் டைம்ல வருவாங்க? ஹுமாயூன் வந்து ஆண்டுகிட்டு இருக்கும்போது அவரை வின் பண்ணிட்டு வர்றதுதான் யாருன்னா செர்சாஷூரி. சூரி எம்பையரை வந்து பில்ட் பண்ணியிருப்பாரு. இவரோட பீரியட்ல என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கிடெக்சரல் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தா ஓல்டு ஃபோர்ட், அதுக்கு பேரு புராணா கிலான்னு சொல்லுவாங்க. அதை வந்து இவர் ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்து அக்பர் பீரியடுமே நிறைய லிட்ரேச்சர் அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எல்லாம் ஃபிளரிஷா தான் இருக்கும். இவர் பீரியட்ல கெட்டினா ஒரு ஆர்கிடெக்சரல் ப்ராஜெக்ட் பார்த்தா ஃபெட்டே ஃபார் சிக்ரி, இந்த மாதிரி நிறைய கெட்டிருப்பாரு. இதை மட்டும் இப்போதைக்கு ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டின் கேட்ட கேள்வி வந்து யாரோட பீரியட்ல வந்து இந்த பியட்ரா ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு அப்படின்னா ஷாஜகான். மிச்சம் 3 பேரும் ஏன் வர மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இன் 1908 டேஷ் அண்ட் பிரஃபலாஸ் ஆகி த்ரூ அ பாம்ப் அட் த கேரேஜ் that was occupied, they believed to be by the Kingsford unpopular church of the முஸ்ராஃபோர் அப்படின்னு இருக்குல்ல. இதை முஸ்ராஃபோரோட கான்ஸ்பிரசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து ரூமர் பண்ணிக்கிறேன். நிறைய கான்ஸ்பிரசி ரிலேட்டடா படிப்போம். மீரத் கான்ஸ்பிரசி, லாகூர் கான்ஸ்பிரசி சொன்ன மாதிரி மிஸ்ராப்போரோட கான்ஸ்பிரசி வரும். இந்த கான்ஸ்பிரசி என்ன அப்படின்னா 2 பேர், அதாவது ஆக்ட் ஆஃப் ரிபலியனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல். அது யாரும்? குதிராம் போஸ் அண்ட் வந்து பிரஃபுல்லா சாகி. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜட்ஜ் கிங்ஸ்ஃபோர்ட் இவர் வந்து என்னன்னா முஸ்ராப்போல வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாரு. அப்ப நிறைய வந்து தேவையில்லாத சென்டென்ஸ் இந்தியன் நேஷனல் லீடருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பர்டிகுலரா பார்த்தா யங்கான பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். அப்ப இவரை கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்பிரசி ரெடி பண்ணுவாங்க. இதுல அவருக்கு பதிலா என்ன ஆகுதுன்னா 2 பிரிட்டிஷ் உமன் வந்து என்னன்னா மிஸ்டேக்கா செத்துருவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்? இது வந்து கான்ஸ்பிரசியாவே முடிஞ்சிடும். இந்த இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா மைல் ஸ்டோன் ஆஃப் வந்து இந்தியன் ரெவல்யூஷனரி ஹிஸ்டரி. ஏன்னா 1908 வந்து இனிஷியல் மூமெண்ட். அந்த டைம்ல வந்து காங்கிரஸ் தான் வந்து ரொம்ப பிளே பண்ணிட்டாங்க. அதுவும் பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா மாடரேட்ஸ் டைம்ல அவங்க பண்ணதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லி தான் இந்த ரெவல்யூஷனரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல இனிஷியல் பயனியர் அப்படின்னு பார்த்தோம் இந்த குதிராம் போஸ் அண்ட் வந்து பிரஃபுல்லா சாகி. இது வந்து நான் வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன? யாருன்னா குதிராம் போஸ் அண்ட் வந்து பிரஃபுல்லா சாகி. அதனால ஆன்சர் பி தான் வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின். த கேபிட்டல் ஆஃப் வஜி மகா ஜனபதாஸ் வாஸ் அப்படின்னு இருக்குல்ல. மொத்தம் மகா ஜனபதாஸ்ல 16 இருக்கும். அந்த 16ல ஒண்ணுதான் வஜி. அதோட கேபிட்டல் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம 16ஐயும் ரிவைஸ் பண்ணோம்னு வச்சுக்கலாம், கண்டிப்பா வந்து என்னன்னா மறந்து போயிடும். பட் என்ன பண்ணலாம், இந்த 4 மட்டும் நம்ம ரிவைஸ் பண்ணலாம். பாட்டாளிபுத்ரா, சாம்பா, வைஷாலி, கோசல. இது மட்டும் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். இதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 16 மகா ஜனபதாஸ் இருக்கு. அந்த 16 மகா ஜனபதாஸ் இந்த இடத்துல இருக்கு. அதோட மெயின் சென்டர் வந்து இந்த இடத்துல இருக்கு. அதோட கேபிட்டல் இந்த இடத்துல இருக்கு. இப்ப கேட்ட கேள்வி என்னன்னா நம்மளுக்கு வஜி தான் கேட்டணும். வஜியோட கேபிட்டல் பார்த்தோம்னா வைஷாலி. அதே மாதிரி இங்க பாருங்க மகதா இருக்குல்ல. மகதாவோட மெயின் சென்டர் வந்து கயான் பட்னா. அதோட கேபிட்டல் ராஜ்கர் அது வந்து பாட்டாளிபுத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சம்பா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சம்பா வந்து அங்காவோட மெயின் சென்டரா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கேட்டு இருந்தாங்க? ஸோ இப்போ 3 பார்த்தோம். பாட்டாளிபுத்ரா வராது, ஏன்னா இது மகதாவோட வந்து கேபிட்டல் வரும். ஸோ மகதோட கேபிட்டல் வந்துன்னா இது தப்பு, ஏன்னா அவங்க கேட்டது வஜியோட கேபிட்டல். அடுத்து சாம்பா, இப்பதான் பார்த்தோம். சாம்பா வந்து அங்காவோட மெயின் சென்டர், அதனால இதுவும் வருது. வைஷாலி தான் வரும். கோஷலான்னு கேட்டிருந்தாங்களே. ஸோ கோஷலா வந்து இங்க பாருங்களேன் 16 மகாஜனபத ஒன் ஆஃப் த மகாஜனபத கோஷலா. அதனால என்னன்னா இதுவுமே டெஃபினட்டா வராது. இப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? சி வைஷாலி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கொஸ்டின். எல்பின்ஸ்டோன் வாஸ் த கவர்னர் ஆஃப் விச் ப்ராவின்ஸ் ஆஃப் இந்தியா டூரிங் 1819 to 27 வரைக்கும் இருக்குல்ல. இப்போ ஏன் இது டஃபஸ்ட் கொஸ்டின்னா நம்மளுக்கு நார்மலா ஒரு வயசாகி கேட்டிருந்தாவே அவரோட பீரியட் தர்றதே வந்து கஷ்டம். இந்த இடத்துல எல்பின்ஸ்டோன் அவர் யாருன்னே தெரியாது. அவர் வந்து ஒரு கவர்னரா இருந்திருக்காரா. அது எந்த இதோட கவர்னர் இருந்தாரு? அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்கேன்.
ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? எல்பின்ஸ்டோன். எதுனா கவர்னர் ஆஃப் பாம்பே அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இவர் பாம்பே ரிலேட்டடா ஒரு கவர்னரா இருந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா டி பாம்பே அப்படின்னு வரும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஹூ வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் செகண்ட் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின்ல என்னன்னா ஐஎன்சியோட செஷன்ஸ் வந்து நிறைய நடந்திருக்கும். அதுல இம்பார்ட்டன்ட் செஷன் மட்டும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த 4 செஷன் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கலாம். எப்படி சொல்லுவேன்னா பிசிஎம் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிசிஎம் அல்ல இது வந்து ஒரு ஷார்ட் கட்ஸ்க்காக ஞாபகத்துல இருந்து. பி மீன்ஸ் என்ன? பாம்பே, அடுத்து கல்கத்தா, அடுத்து மெட்ராஸ், அடுத்து வந்து அலகாபாத். இந்த 4 யார் ஹெட் பண்ணிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் டபிள்யூசி பானர்ஜி வந்து ஹெட் பண்ணிருப்பாரு. செகண்ட் தாதோபாய் நவரோஜி, தேர்ட் வந்து பக்ருதீன் தைபாஜி, ஃபோர்த் வந்து ஜார்ஜ் சூலே. அடுத்த இம்பார்ட்டன்ட் ஐஎன்சி செஷன் பார்த்தோம் அப்படின்னா 1907 சூரத் ஸ்பிளிட் நடந்திருக்கும். அடுத்து 1917 கல்கத்தா அன்னி பெசன்ட் ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 1917 அன்னி பெசன்ட். அடுத்து 1925 இதுல சரோஜினி நாயுடு ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி வந்துன்னா சரோஜினி நாயுடு 1925. அடுத்து லாஸ்ட் 1946 பார்த்தோன்னா ஜேபி கிரிபாலினி. இது எல்லாமே ரொம்ப பண்ணிக்க கண்டிப்பா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. ஸோ நம்ம கேட்ட கேள்வி என்னன்னா செகண்ட் செஷன் ஆஃப் த ஐஎன்சியோட யார் வந்து பிரசிடென்ட்? இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஏ தாதாபாய் நௌரோஜி அப்படின்னு வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரிப்பீட்டேட்டிவ் கொஸ்டின். ஏன்னா பார்ட் 2ல இதே தான் நம்ம பார்த்தோம். சபா அண்ட் ஊர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் வில்லேஜ் அசம்பிளி ஆர் ரெஃபர் டு இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டைனஸ்டி அப்படின்னு இருக்குல்ல. ஆப்வியஸ்லி சபா ஊர்லாம் வந்து தமிழ் நேம். அப்ப கண்டிப்பா யாரு சோழா டைனஸ்டி தான் வரப்போகுது ரைட்டா. இப்ப இதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்னன்ஸ், அதாவது சோழாவோட கவர்னன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா முதல்ல லோக்கல் அண்ட் வில்லேஜ் கவர்மெண்ட்டை 2 அசம்பிளியே பிரிப்பாங்க. அதுல ஒண்ணு வந்து ஊர், இது வந்து காமன் பீப்புள். அடுத்து சபா, இதுல ஏன்னா லேர்ன்டு ப்ராமின் மட்டும் தான் இருக்க முடியும். இது வந்து இம்பார்ட்டன்ட். இந்த அசம்பிளி ஆர் வந்து என்னன்னா லோக்கல் வில்லேஜ் கவர்மெண்ட் அஃபேரை வந்து மேனேஜ் பண்றதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வந்து செட்டப் பண்ணுவாங்க. இது எலெக்ஷன் மூலம் தான் செட்டப் பண்ணுவாங்க. எவ்ரி மெம்பர் ஆஃப் த கமிட்டி வந்துட்டு 3 வருஷத்தை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதுல என்னன்னா எல்லாரும் வந்து எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஒன்லி வித் த பீப்புள் ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி லேண்ட் அவங்க மட்டும்தான் என்ன இந்த எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். எந்த டைம்ல ஏன்ஷியன்ட் சோழா பீரியட்ல இருந்துட்டு இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம் ரைட்டா. சோ அதனால இந்த கொஸ்டின் கேட்ட கேள்வி வந்து சபா ஊர் யாத்திரகம் சோழாவோட டைனஸ்டி. அதனால ஆன்சர் நீதா வரும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது வந்து ரிப்பீட்டேட்டிவ் கொஸ்டின். ஹூ அமங் த ஃபாலோயிங் வாஸ் டிஃபீட்டட் பை மௌரியன் எம்பரர் சந்திரகுப்த மௌரியா அப்படின்னு இருக்குல்ல. இது ஏன் ரிப்பீட்டேட்டிவ்னா இதுக்கு முன்னாடியே வந்து சந்திரகுப்த் மௌரியா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதை நம்ம பார்ட் 1லயே பார்த்திருந்தோம். இப்ப என்னன்னா இந்த சந்திரகுப்தா மௌரியா ஃபவுண்டர் ஆஃப் மௌரியன் டைனஸ்டி 2 இம்பார்ட்டன்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன, தனநந்தாவை வந்து இவர் டிஃபீட் பண்ணியிருப்பாரு. யாரோட ஹெல்ப்னா கௌட்டல்யா சாணக்கியம் சப்தங் தேரி அப்படின்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து செலக்கஸ் நிக்கோடரை டிஃபீட் பண்ணிருப்பாரு. இவரை எங்க லேர்ன் பண்ணணும், நம்மளோட 51வது கொஸ்டினே பார்த்தோம். அதுல என்ன பார்த்தோம், இண்டிகா புக்கை எழுதுனவர் யாருன்னு பார்த்தோம். இண்டிகா புக்கை எழுதுனவர் வந்து மெகஸ்தீனிஸ். ஸோ அந்த மெகஸ்தீனிஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிரீக் அம்பாஸ்டர். யாரோட அம்பாஸ்டர்? செலக்கஸ் நிக்கோடர். அவர் எங்க அனுப்பியிருப்பானா சந்திரகுப்த மௌரியாவுக்கு அனுப்பியிருப்பார். யாரு அனுப்பியிருப்பா? மெகசினிஸ். அவர் எழுதின புக்கு தான் இண்டிகா. இதை வந்து நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கணும் ரைட்டா. அப்ப என்ன சொல்லலாம், சந்திரகுப்த மௌரியா கிட்ட யாரு டிஃபீட் ஆனார் அப்படின்னு பார்த்தோம்னா செலக்கஸ் நிக்கோடர். அதனால ஆன்சர் பி தான் வரும். கொஸ்டின் ஆஸ்கிங் அபவுட் யார் டிஃபீட் தான், யார் வின் பண்ணான்னு கேட்கல. வின் பண்ணது சந்திரகுப்த மௌரியா, டிஃபீட் ஆனது ஏன்னா செலக்கஸ் நிக்கோடர் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின். கேபினட் மிஷன்ஸ் கேம் டு இந்தியா இன் டேஷ் டு டிஸ்கஸ் த அல்டிமேட் டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் அப்படின்னு இருக்குல்ல. கேபினெட் மிஷன் எப்போ வரும்? 1946 வரும். இதை யாரு ஹெட் பண்ணியிருப்பானா 3 பேர் ஹெட் பண்ணியிருப்பாங்க. ஒன்னு கிளெமெண்ட் அட்லி, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டன். இவர் தான் என்ன பண்ணுவாங்க, கேபினெட் மிஷனை வந்து அனுப்பிப்பாரு. அதுல 3 பேர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யாரும் ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸ் இருப்பாரு. இவர் தான் கிரிப்ஸ் மிஷனுமே உள்ள கொண்டு வந்திருப்பாரு. அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து ஏவி அலெக்சாண்டர், அடுத்து வந்துன்னா பேத்திக் லாரன்ஸ். இவங்க 3 பேரும் வந்துன்னா இந்த கேபினெட் மிஷன் பிளானை வந்து ஹெட் பண்ணி இவங்க என்ன சொல்லணும், இந்தியாவுக்கு எந்த மாதிரி வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம்னு சொல்லி வந்து டிசைட் பண்ணுவாங்க. இந்த டைம் அதாவது இந்த 1947 இது நடந்துகிட்டு இருக்கும் போதே பேரலா டைரக்ட் ஆக்ஷன் டே வந்து முகமது அலி ஜின்னா வந்து ஸ்டார்ட் பண்ணுது. 16th ஆகஸ்ட் 1946. இதுதான் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு இனிஷியல் வந்து ஒரு புஷ் மாதிரியே சொல்லலாம் ரைட்டா. இதை வந்து நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அப்ப கேட்ட கேள்வி எந்த இயர் தான் கேட்டிருந்தாங்க, 1947 தான் கேபினட் மிஷன் பிளான் வந்திருக்கும். அதனால ஆன்சர் ஏ தான் வரும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின். ஹூ அமங் த ஃபாலோயிங் வாஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் சாக்கா ரூலர் ஹூ காட் த சுதர்ஷனா லேக் இன் கத்திவார் ரினோவேட்டட் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ என்னன்னா ஷாக்கா ரூலர்ஸ் எங்க படிப்போம்னா இந்தோ கிரீக்ஸ் வந்து உள்ள வரும்போது இப்ப நிறைய டைனஸ்டி வரும். அதுல ஒன் ஆஃப் த டைனஸ்டி தான் யாரு அப்படின்னா இந்த சாக்கா ரூலர்ஸ்.
இதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு கிங் இருப்பார். அவர்தான் சுதர்ஷனா லேக்க வந்து ரெனோவேட் பண்ணிருப்பார். அதுதான் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ருத்ரமவன். ஏன்னா இவர் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் சாக்கா ரூலர் ஹூ காட் ரெனோவேட்டட் வந்து சுதர்ஷனா லேக். இவருக்கு டைட்டில் என்ன சொல்லுவாங்க? சுதர்சனா கவிராஜன் சொல்லுவாங்க. கிங் ஆஃப் சுதர்ஷனா சொல்லுவாங்க. இதை வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்மளுக்கு அதர் ஆப்ஷன் அந்த மவுஸ், ருத்ரமசிங்கா 3, அதே மாதிரி சாஸ்தானா, இவங்க 3 பேரும் அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. பட் இவங்க எல்லாருமே வந்து இந்தோ கிரிக்குலர் ரூலர்ஸ். இது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கலாம். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ருத்ரவர்மன் 1. அதனால ஆன்சர் ஏ தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுவும் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின். அண்டர் ஹூஸ் ரீன் வாஸ் அ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் புக்ஸ் இன் பெர்ஷியன் அண்ட் கிளாசிக்கல் இந்தியன் மியூசிக் ரிட்டன் அப்படின்னு இருக்குல்ல. இது ஒன்றும் கிடையாது. கிளாசிக்கல் இந்தியன் மியூசிக் எல்லாமே ரீஜனல் லாங்குவேஜ்ல இருந்திருக்கும். அந்த ரீஜனல் லாங்குவேஜ்ல இருந்தது எல்லாத்தையும் பெர்ஷியன் லாங்குவேஜ்க்கு மாத்த சொன்ன முகல் கிங் யாரு? அதுதான் கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேன். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? அவுரங்கசீப். ஏன்னா அவுரங்கசீப்பை தான் பேட்டர்ன் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிறைய லிட்ரேச்சர் வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாரு. எந்த லாங்குவேஜ்னா பெர்ஷியன். இது வந்து இம்பார்ட்டன்ட். நம்மளோட அடிஷனல் இன்ஃபர்மேஷனா பார்த்தோம்னா ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் 2 இதுக்கு இம்பார்ட்டன்ட். ஒன்னு பேட்டர்ன் ஆஃப் வந்துன்னா மியூசிக் சொல்லுவாங்க, இன்னொன்னு பெயிண்டிங் சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்ல வரேன்? ஜஹாங்கீர் அப்படின்னு வந்தாவே இது 2 ஞாபகத்துல பேட்டர்ன் ஆஃப் பெயிண்டிங் அண்ட் வந்து மியூசிக். அடுத்து வந்து அக்பர். அக்பர் அப்படின்னு வந்தாவே 2. ஒன்னு ஆர்கிடெக்சர் ரிலேட்டடா வருவாரு, இன்னொன்னு வந்து மியூசிக் ரிலேட்டடாவும் வருவாரு. அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா ஷாஜகான். ஷாஜகான் அப்படின்னு பார்த்தாவே கண்டிப்பா என்ன வரும்? ஆர்கிடெக்சர் வரும். ஏன்னா தாஜ்மஹால் வந்து அவரோட இதுல இருக்கு. ரைட்டா? எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கணும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? அவுரங்கசீப். இவர் தான் பேட்டர்ன் ஆஃப் லிட்ரேச்சர். அதனால ஆன்சர் டி தான் வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஹூ அமங் த ஃபாலோயிங் சைன் த பூனா பேக்ட் வித் மகாத்மா காந்தின்னு இருக்குல்ல. ஏன் நான் ஈஸியான கொஸ்டின் சொல்றேன்னா, பூனா பேக்ட் அப்படின்னு வந்தாவே 2 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கணும். பூனா பேக்ட் வர்றதுக்கு முன்னாடி கம்யூனல் அவார்டு வந்துடும். கம்யூனல் அவார்டு 1932ல ராம்சே மெக்டொனால்ட் உள்ள கொண்டு வர்றாரு. இவர் என்ன சொல்லணும்? செப்பரேட் எலெக்டட் ஃபார் டிப்ரெஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப செப்பரேட் எலெக்டட் ஃபார் டிப்ரெஸ்ட் கிளாஸுக்கு வந்துச்சுன்னா இவங்க தனியா வந்து காமிச்சிருவாங்க. ஏன்னா இந்து கூட வந்து என்னன்னா மிக்ஸ் பண்ணாத மாதிரி ஆயிரும். அப்படி பண்ணுச்சுன்னா அது வந்து மிகப்பெரிய பிரச்சனை உண்டாகுன்னு சொல்லிட்டு காந்தி என்ன பண்ணுவாருன்னா ஃபாஸ்ட் இருக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்ப ஏன்னா இது சமாளிக்கும்னு சொல்லிட்டு பூனா பேக்ட் வந்து சைன் பண்ணுவாங்க 1932ல. இதுல யார் யாரும் டாக்டர் B.R. அம்பேத்கருக்கும் காந்திஜி 2 பேரும் சைன் பண்ணுவாங்க. இது நடுவுல வந்து என்ன மீடியேட்டட் பண்றது மதன் மோகன் மாளவியா. இது வந்து ஞாபகத்துல வச்சு. இது எங்க நடக்கும்? எரவாடா ஜெயில் பூனால நடக்கும். இதுதான் இந்த பூனா பேக்டுக்கான என்டையர் வந்து ஸ்டோரி. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னும் பீமாராவ் அம்பேத்கர். இவர் தான் வந்து சைன் பண்ணுவார். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இதுவும் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். ஹூ அமங் த ஃபாலோயிங் லீடர் ஃப்ரம் ஐஎன்சி அட்டெண்ட் த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. இதுல ஒண்ணும் கிடையாது. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் என்னால நடந்துட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். இதுல இம்பார்ட்டன்ட் பாத்திரம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மொத்தம் வந்து 3 நடந்திருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து 1930 இருக்கும். செகண்ட் வந்து 1931, தேர்ட் வந்து 32. இந்த 3லயும் யாரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பானா அம்பேத்கர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. இந்த செகண்ட் இதுல மட்டும்தான் வந்து காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டைம் காங்கிரஸை வந்து ஹெட் பண்ணது வந்து காந்திஜி. அப்ப காந்திஜி என்ன சொல்லிடுவாரு? ஃபர்ஸ்ட் இதை வந்து என்ன பண்ண வேணாம், அதுக்கு பதிலாக சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் இதுல பண்ணாதனால செகண்ட் இதுல பண்ணணும்னு சொல்லிட்டு காந்தி இர்வின் பேக்ட் வந்து சைன் பண்ணுவாங்க. காந்தி வந்து என்னன்னா இர்வின் யாருன்னா வைஸ்ராய். அப்ப இருந்த வைஸ்ராய் கூட வந்து ஒன்னு சைன் பண்ணுறது. அதன்படி என்ன அப்படின்னு பார்த்தா சிடிஎம், அதாவது சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இர்வினோட டிமாண்டா வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி காந்தியின் டிமாண்ட் கொடுத்தனால 2 பேரும் அக்செப்ட் பண்ணதுனால 1931 கராச்சியோட செஷன் நடக்கும். அந்த செஷன்ல என்ன சொல்லிடுவாங்கன்னா சிடிஎம் வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். அதை பண்ணிட்டு பூர்ண ஸ்வராஜை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பூர்ண ஸ்வராஜ்னா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னன்னா டிஃபைன் பண்ணிடுவாங்க. அதே சமயம் 2 ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. ஒன்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கணும், அதே மாதிரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஏன்னா இதை ஹெட் பண்ணது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல்னால இந்த 2 ரெசல்யூஷன் அவர் தான் வந்து மூவ் பண்ண வச்சிருப்பாரு. இதை வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் அவங்க என்னன்னா செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் யாரோட தலைமையில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா காந்திஜி. அதனால ஆன்சர் ஏதா வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரிப்பீட்டேட்டிவ் கொஸ்டின். த்ரூ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் டிட் அன்னி பெசன்ட் ப்ரோமோட் த ஸ்டடி ஆஃப் ஏன்ஷியன் இந்தியன் ரிலிஜன், பிலாசபி அண்ட் டாக்டரின் அப்படின்றதுல அன்னி பெசன்ட் அப்படின்னு வந்தாவே எல்லாரும் ஞாபகத்துல வருது தியோசபிக்கல் சொசைட்டி. ஏன்னா தியோசபிக்கல் சொசைட்டியை இந்தியால அடையாருக்கு கொண்டு வந்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட். இந்த தியோசபிக்கல் சொசைட்டி நியூயார்க்ல 1875ல வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதை இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்திருப்பது அன்னி பெசன்ட். இதை வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இதோட அடிஷனல் ஆப்ஷனா ஆரிய சமாஜ் இருந்தது, அதே மாதிரி பரம்ஹன்சா மந்தாலி இருந்தது, அதே மாதிரி பிரார்த்தனா சமாஜ்.
இந்த ரெண்டுமே ஆரிய சமாஜம் பிரார்த்தனா சமாஜம் என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த பரமஹன்ஸ் மந்தாலியை யார் ஃபவுண்ட் பண்ணியிருப்பானா தடோபா பந்துராங் 1840 பாம்பேல வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. இவங்களோட எய்ம் என்னன்னா சோசியல் ஈக்குவாலிட்டியை ப்ரொமோட் பண்ணும். ரிஃபார்ம் ரிலேட்டடா நிறைய பண்ணியிருப்பாங்க. இது வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டின் கேட்ட கேள்வி வந்து நம் அன்னி பெசன், அதனால ஆன்சர் தியோசபிக்கல் சொசைட்டி தான் வரும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ஜஸ்ட் வந்து ஒரு ஜிகே கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் இன் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் டேஷ் டு டேஷ் இன் 1853 அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்கன்னா பாம்பேல இருந்து தானே. ஸோ இது வந்து நீ ஞாபகத்துல வச்சுக்கலாம். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது இது யாரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவானா கிரேட் இந்தியன் பெனின்சுலர் ரயில்வே. இப்ப அதுக்கு பேர் என்ன சென்ட்ரல் ரயில்வே அப்படின்னு சொல்றாங்க. பாம்பேல இருந்து தனி தான் ஃபர்ஸ்ட் ரயில்வே இன் இந்தியா. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் பாம்பே டு வந்து தானே, அதனால ஆன்சர் டி. இதோட நோன் அடிஷன் சொல்லிட்டேன். அதாவது இந்த லார்ட் டல்கோசி அவர் தான் என்ன பண்ணிருப்பாரு, இந்த ரயில்வே லைனோட இனாகிரேட் பண்ணிருப்பாரு. இது வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே டஃப்பான கொஸ்டின். த லோக்கல் கம்யூனிட்டி ஆஃப் மெர்ச்சன்ட் வேர் நோன் அஸ் டேஷ் இன் த விஜயநகர் எம்பையர் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் அதாவது குடிராய் ஷெட்டி. அதாவது இப்ப யாராவது ஒருத்தவங்களோட பேர் ராஜ் ஷெட்டி அப்படின்னா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மீனிங்னா இது அவங்களோட கேஸ்ட் நேம். அந்த கேஸ்ட் நேம் வர்றதுக்கு காரணம் இவங்க லோக்கல் கம்யூனிட்டி ஆஃப் வந்து மெர்ச்சன்ட் யாரோட பேரில விஜயநகர எம்பையர் பேருன்னு சொல்றாங்க. தெரிஞ்சுக்கிற வேண்டியது இவங்க ஒரு ட்ரேடிங் கம்யூனிட்டி அப்படின்னு இருந்திருக்காங்க. இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் இன்னும் லோக்கல் கம்யூனிட்டி ஆஃப் மெர்ச்சன்ட் டியூரிங் விஜயநகர எம்பையர் குடிராய் செட்டி. அதனால ஆன்சர் சீதா வரும். மிச்சம் இருக்கிற ராஜவராஸ், நாகப்பட்டியாஸ், ஜெகபத்தியாஸ் இவங்க யாரும் சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பிரீஃபா லேர்ன் பண்ண. இப்ப ராஜவராஸ் அப்படின்னா கல்டிவேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நாரப்பட்டிஸ் வந்து மிலிட்டரி கமாண்டர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கஜபத்திஸ், கஜபத்தி மீன்ஸ் வந்து எலிஃபன்ட் வந்து ட்ரெயின்னு சொல்றாங்க. இதை வந்து நீங்க ரொம்ப பண்ணிக்கலாம் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சீதா வரும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது நம்மளோட கடைசி கொஸ்டின். ஹூ ரோட் த மௌரியன் பீரியட் புக் அர்த்த சாஸ்திரா அப்படின்னு இருக்குல்ல. அர்த்த சாஸ்திரா புக்கை எழுதுனவங்க யாரு? சாணக்கியா. அவருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கௌட்டல்யா. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா விஷ்ணு குப்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் ரைட்டா. தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா மௌரியன் அப்படின்னு வந்தாவே அவங்களுக்கான சோர்ஸ் எங்க இருந்து வரும் அப்படின்னா அர்த்த சாஸ்திரா. இந்த அர்த்த சாஸ்திராவை எழுதுனது கௌட்டல்யா, சாணக்கியா அண்ட் விஷ்ணுகுப்தம். மூணுமே ஒரே ஆளு தான். இதை வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இதோட அடிஷனல் பார்த்தா முத்ரா ராட்சசா அப்படின்னு ஒண்ணு விஷாகா தட்டா எழுதியிருப்பாரு. இதுவுமே என்ன குப்தா பீரியட்ல இருப்பாரு. பட் அந்த டைம் என்னன்னா மௌரியன் பத்தி நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாரு. மெகஸ்தீனிஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இண்டிகாவை எழுதினவர். கிரீக் வந்து டிராவலர். அடுத்து புத்திஸ்ட் லிட்ரேச்சர் சதக்கா, தீபவம்சா, மகாவம்சா, திவ்யதாமா. ஏன்னா இந்த பீரியட் வந்து அசோகா வந்திருப்பாரு. அசோகா பத்தி நிறைய இதுல சொல்லியிருப்பாங்கன்னா புத்திஸ்ட் லிட்ரேச்சர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே மௌரியன் எம்பையர் வந்து எப்படிலாம் இருந்துன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வேணும்? விஷ்ணுகுப்தா. ஆன்சர் பி தான் வரும். இதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆஃப் ஹிஸ்டரி வந்து என்ன கம்ப்ளீட் ஆகுது. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.